வணக்கம். நான் உங்க டெஸ்கி டால் அண்ட் யூ ஆர் மை பேபி டால். திஸ் இஸ் அவர் சேனல் பங்க்டன் ட்ரீம் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே உஷா. எல்லோரும் உஷாவுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. உஷா, நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இப்படியே இருக்கணும். ஓகே, இந்த ஒன் ஷாட்டை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃபோன் கண்டினியூவாக ரிங் ஆகிட்டே இருக்கு. எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலன்னா விடவா போகிறான் அப்படின்னு நீங்களும் ஃபோன் அட்டென்ட் பண்ணி உங்கள் காதில் வைக்கிறீங்க. ஹலோ, இன்னும் 15 மினிட்ஸில் இந்த கேஃபிடேரியாவில் இல்லை அப்படின்னா நான் உன் வீட்டுக்கு முன்னாடி இருப்பேன். புரியுதா? சரி, ஓகே. பயன், ஐ லவ் யூ. திருப்பி சொல்ல மாட்டியா? ஏன்? சரி, சீக்கிரம் வா. நீங்களும் உங்கள் ஃபோனை கட் பண்ணி அங்கே வைக்கிறீங்க. பயன், அம்மா ரெடி ஆகிட்டியாடி? அம்மா நான் வரலம்மா. என்னடி சொல்கிற? நீ வரேன்னு சொல்லி நான் மாப்பிள்ளை வீட்டுக்கெலாம் சொல்லிட்டேன்டி. அம்மா எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது. பயன், என்ன ஒர்க்காக இருந்தாலும் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இல்லைம்மா, நான் நாளைக்கு இதை சப்மிட் பண்ணி ஆகணும். எனக்கு நிறையா வேலை இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க, ட்ரெஸ் எடுக்க தானே போகிறீங்க. நீ வருவேன்னு மாப்பிள்ளை வேற எதிர்பார்த்துட்ருப்பாருடி. அம்மா எனக்கு நிறையா வேலை இருக்குது, ப்ளீஸ். பார்த்துரு சரியா? டோரை லாக் பண்ணிக்கோ. தெரியாதவங்க வந்தால் ஓப்பன் பண்ணாத. சரிம்மா. உங்கள் அம்மாவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் போகிறதையே பார்த்துட்ருக்கீங்க. இவன் வர 15 மினிட்ஸ் கொடுக்கணுன்னானே, ஏற்கனவே 10 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. பயன் அப்படின்னு நீங்கள் அவசர அவசரமாக உங்கள் ரூம்க்கு ஓடுறீங்க. இருக்கிறதுலேயே ஒரு மொக்கையான ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நீங்களும் அந்த கேஃபிடேரியாவுக்கு போகிறீங்க. என்ன காலியாக இருக்கு? நான் தான் எல்லாத்தையும் புக் பண்ணேன். கே ட்ராமா பார்த்து இன்ஸ்பைரேஷனா? உட்காரு. என்ன நினச்சிட்ருக்க? நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு நீங்கள் கீழே பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஏய், இங்கே என்ன பாருடி. நான் அன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணனா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ இன்னும் எனக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை, அப்படி தானே? எனக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்படின்னா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஓ, நீ இது பண்ணுற அதனால் இதுக்கு இது மீனிங், இது பண்ணல இதனால் அதுக்கு மீனிங் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிக்ஷனரி பார்த்து கற்றுட்ருப்பேனா? ஏய் சொல்றி. இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கல. வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் போகிறேன். ஏய் உட்காரு. என்னமோ இவ அப்படியே அப்பாவி அம்புஜா மாதிரி நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, மயிரை பார்த்து அதான் கேட்டுருவேண்டி. எப்படி தாண்டி உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது? எப்போ ஸ்டாக் வச்சுட்டே இருப்பியா? இல்லைங்க, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க, ஆனால் நான் ஓகே சொல்லலை. ஓகே சொல்லியிருந்தா நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு நியாயம் இருக்கு. அதான் உங்களுக்கு ஓகேவே சொல்லையே, அப்புறம் என்ன? ஆக்சுவலி வயன், நீ எனக்கு ஓகே சொல்லதான், ஆனால் நீ எனக்கு நோவும் சொல்ல. நீ என்னை வெயிட் பண்ண வச்சிருக்க. கிட்டத்தட்ட 1.5 மாசமா நான் உனக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நீ என்ன சொல்கிற? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் பேசிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இங்கே பாரு, நான் உன்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். நீ உன் வீட்டுக்கு போக வேண்டாம். இப்போவே என்னை நம்பி வா. நான் உன்னை கல்யாணம் பண்ணி காலம் ஃபுல்லாக வச்சு காப்பாற்றுறேன். ஜேகே, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சீவக்கட்டு பெஞ்சு போயிடும். இங்கே பாருடி, நான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே இல்லை, வெளிநாட்டு வேறு நாட்டுக்கு, நம்மளை கண்டே பிடிக்க முடியாது, வேறு கிரகத்துக்கே கூட போயிடலாம். ஓகேவா? ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா பேச்சு மீற பிடிக்காது. அப்பா அம்மா பேச்சை மீற பிடிக்காது. இப்போ உங்கள் அப்பா அம்மா தான் சொல்லி அனுப்புனாங்களா, போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு? ஜேகே, இப்பெல்லாம் பழிச்சு காட்டாதீங்க
இதுக்கெல்லாம் மாடி அழுவ? நான் பழிச்சு காட்டல. சொல்லு. என்ன சொல்லணும்? ஓகே சொல்லுடி. இல்ல நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன் மாட்ட? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா என்னோட வருவியா? ம்ஹும். ஏன்? நமக்கு கல்யாணம் ஆகாது. ஏன்? சும்மா சும்மா ஏன் ஏன் கேட்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் எவ்வளோ தடவை ஏன் ஏன் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் வேற ஒருத்தரோட ஒய்ஃப். இப்படி அடிக்கடி கால் பண்ணி 15 மினிட்ஸ் இருக்கணும் 30 மினிட்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் இதை சொல்ல தான் இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ ஜேகே உங்களை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, என்னை விடுங்க, நான் சொல்கிறத கேளு. ம், நீ என்ன லவ் பண்ணுறியா? இல்லை பயன், நான் உன்னை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உன்னை கல்யாணம் கூட பண்ணிக்க சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் நான் உன்னை லவ் பண்ண மாதிரி நீ என்னை லவ் பண்ணியா, எனக்கு அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரிஞ்ச போதுமா? தெரிஞ்ச விட்டுருவீங்களா? நீ சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். அது வந்து நீங்கள் அப்புறம் மாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. மாட்டேன், சொல்லு. நானும் உங்களை லவ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஓகே சொல்லலான்னு வந்தேன். அதனால தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. என்னால் என் வீட்டை எதிர்த்து பேச முடியல. அதான் ஓகே சொல்லிட்டேன். அதான் ஓகே சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு அவனும் உங்களை விட்டு தள்ளி போகிறான். என் கல்யாணத்தை நிறுத்த மாட்டீங்கல்ல? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவேன், உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன்லாம் பிளாக்மெயில் பண்ண மாட்டீங்கல்ல? நான் பண்ண மாட்டேன். நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க, ஆனால் எல்லாத்தையுமே நீ பண்ணிட்ட. அப்போ வி அங்கேருந்து வெளியே வரா. இவன் தானே உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள? அது ஆமாம். அம்மா கிட்டலாம் சொல்லிடாதீங்க. வயன், நீ அவரை லவ் பண்ணுறியா? அது ஆமாம். அப்புறம் ஏன் வயன் எனக்கு ஓகே சொன்ன? எனக்கு அப்பா அம்மா பேச்சு மீறக்கு பயமாக இருந்துச்சு, அதான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா வயன்? ஏன் வயன் இப்படி பண்ணுற? அவனை நினச்சிட்டு எப்படி என்னோட வாழ்வை? பைத்தியக்காரி, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். வேண்டாம் வேணாம், அப்பா அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்க, வேண்டாம். அப்படின்னா நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இதை மறைச்சிடலான்னு நினைக்கிறியா? ஆமாம், நீங்கள் வேணா என்னை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் இவரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. என் வீட்டை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே அழுதுகிட்டே இருந்துப்பேன். ஸ்ரீலங்கா, ஜேகே எப்படி கூப்பிடாதீங்க. அதை நான் உனக்கு வச்ச செல்ல பேருடி. இங்கே வா. இப்போ உன் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதா உனக்கு பயமா? சரி ஓகே, நானே பேசவா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? எங்கள் அப்பா அம்மா ஏதாவது நினச்சிப்பாங்க. இப்போ மட்டும் எதுவும் நினைக்காம இருப்பாங்களா என்ன? திரும்பி பாருடி. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இதுதான் உனக்கு ப்ராஜெக்ட் வேலையா வயன்? அம்மா, என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா அம்மா அது வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் கண்ணத்துலேயே சப்புன்னு அடி வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அத்தை? அவன் என்னோட ஒய்ஃபு, பார்த்து மெதுவாடிங்க அப்படின்னு ஜேகேவும் வியோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு வி பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, உங்கள் அம்மா உங்களை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கடி இப்படி பண்ணிகிட்ருக்க? எங்ககிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லையா? அம்மா அம்மா சாரிம்மா, நான் லவ்லாம் பண்ணலாம்மா. நான் உங்களுக்காக தாம்மா இவனை வேணாம் சொல்லிட்டு வந்தேன். இவன் தாம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணி வர வச்சான், என்னை மன்னிச்சிடுமா. இவன் தாம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணி வர வச்சான், மன்னிச்சிடுமா. அம்மா அம்மா, உங்கள் அம்மா உங்களை செம்மையாக அடிக்கிறாங்க. உங்கள் லிப்ஸில் இருந்து லைட்டாக ப்ளீட் வேற ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அத்தை ஒரு நிமிஷம், நான் உங்களை மெதுவாக அடிக்க சொன்னேன், இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிக்க சொல்ல. அவளாம் ஒன்றும் இங்கே வரல, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன். ஏன்னா அவள் என்னோட ஒய்ஃப். உங்களுக்கு அதை நான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேன், அதான் உங்கள் எல்லாரையும் இங்கே வர வச்சேன். நான் இப்போ கூட அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆனால் அவள் உங்களோட இஷ்டத்தோடு என்னோட வாழணும்னு நினைக்கிறாள். புரியுதா? நீங்கள் மாப்பிள்ளை வீட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க.
எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் ஓகே அப்படி சொன்னீங்கன்னா நான் இப்போவே கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்ணை என்னோட கூட்டிகிட்டு போயிடுறேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி வரான். டேய் இந்தா தாலி கட்டி கூட்டு போ. அத்தை உங்களுக்கு கட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ தான் எல்லாமே பண்ணிட்டாளே அப்படின்னு உங்கள் அம்மா டியோஸை வைப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜேகேவும் உங்ககிட்ட வரான். வயன், ஜேகே நான் சொன்னல நான் உன்னை வேற ஊர், வேற நாடு, வேற கிரகத்துக்கே தூக்கிட்டு போயிடுவேன்னு, போலாமா அப்படின்னு உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறான். நீங்கள் அழுதுட்டே ஜேகேவோட செஸ்டில் சாஞ்சுக்கிறீங்க. நீ எவ்வளோ பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்ட ஃப்ராடு. எனக்கு நீ வேணாண்டா. என்ன வேண்டாமா? என்னடி தாலி கட்டினதுக்கப்புறம் வேணான்ற? உன் பொண்டாட்டி தானே வந்து கெஞ்சு அப்படின்னு நீங்கள் முன்னாடி நடந்து போகிறீங்க. சரி அத்தை நான் அப்போ போயிட்டு வாங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே நடந்து வரான். ஏய் நில்றி, பைக் இருக்குடி, நீ பாட்டுக்கு நடு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்க, முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படின்னு நீங்கள் வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே ஓடி வந்து உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி நிற்க வைக்கிறான். ஏய் என்ன? என்னடி? ஒன்றும் இல்லை ஜேகே. உனக்கு தெரியுமா? என்னது? நீ மட்டும் இன்னைக்கு இந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ணலன்னா நமக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்காது. என் ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும். நான் ஏதாவது கேட்டால் அந்த தெரியும் ஏன் அப்படி சொல்கிறத நிறுத்துறியா? சரிடி பொண்டாட்டி, மாமா இப்போ செம்ம மூடில் இருக்கேன், ஆனால் நீ கொஷின் கேட்டுட்ருக்க. ஆமாடி கல்யாணம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என்னடி? அதானே? இல்லை அது இல்லை. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் வேணும்னா ஒரு 3 மணி நேரம் கொடுக்கட்டா? ஒரு 3 நாள். 3 நாள் கொடுக்குறியா? 3 நாளா? நாடி ப்ளீஸ் எனக்காக, ப்ளீஸ் ப்ளீஸ். 3 நாள் தானே, எடுத்துக்கோ அப்படின்னு ஜேகேவும் உங்களை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி போகிறான். சரி அப்போ போகலாமா? ஜேகேவும் உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆஃப்டர் ஒரு 3 மந்த், வயன் இங்கே பாரு, என்னைக்காச்சும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இன்னும் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் ஆகலை. ஏய் இதுக்கு மேலே எவ்வளோடி நீ கம்ஃபர்ட் ஆகணும்? ஐயோ வயன் என்னடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ப்ளீஸ் டி, ஒரே ஒரு கிஸ்ஸாச்சும் கொடுறி. கன்னத்தில் கொடுக்கவா? கன்னத்தில் கொடுக்கவா? கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சுடி, எல்லோரும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்லாம். நீ சைலண்டாக இரு ப்ளீஸ். முடியாது ஜேகே, நீ தள்ளிப்போ. 3 நாள் டைம் கேட்டப்போ நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்டி. அப்போ நீங்கள் முடியாதுன்னு சொல்வீங்களா? நீ கேட்டு அதுவும் சொல்லி தொலை முடியல, கர்மம் போட்டு படாத போடுப்படுத்துறடி. ஜேகே நான் பீரியட்ஸில் இருக்கேன், அதான் வேணான்னு சொன்னேன். நான் பீரியட்ஸில் இருக்கேன் ஜேகே, அதான் வேணான்னு சொன்னேன். அப்படியா? எப்போ முடியும்? இன்னும் 3 நாள் இருக்கு. சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், நிறையா நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததே இருக்கு. சரி வேறு ஏதாவது வேணும்னா கேளு. நான் அப்போது வெளியே போய் படுத்துக்கிறேன். ஏன்? இல்லை நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், இனிமேல் இங்கே படுத்தா சரிப்பட்டு வராது, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு ஜேகேவும் வெளியே போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து வெளியே வரீங்க. ஜேகே அந்த சோஃபாவில் க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜேகே நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை வேணான்னு சொல்லியிருக்கேன், உன்னை தானம் பட்டாத படுத்தியிருக்கேன், தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டேன். நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவ என் முன்னாடி, ஒரே ஒரு கிஸ்ஸுக்கு நீ எவ்வளோ கெஞ்சுவ. ஆனால் நான் ஸ்டப்பனாக நோ சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு நீ அப்படி என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, என்கிட்ட வர ட்ரை பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்டா. எங்கே அதெல்லாம் முடிஞ்சா நீ என்னை கண்டுக்காமல் விட்டுருவியோ அப்படின்ற பயத்தில் தான் இல்லாத போய் சொல்லி ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுட்ருக்கேன். ஆனால் என்னால் இது எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட சீக்ஸை டச் பண்ண போகிறீங்க. அடி கள்ளி, முழிச்சிட்டு தான் இருந்தியா என்ன? நான் நீ வெளியே வரும்போதே முழிச்சிட்டேன் அப்படின்னு ஜேகே எழுந்து உட்காரான்.
இதுதான் பிரச்சனையா? இல்லை. ஏய், உண்மையை சொல்லு. ஆமாம். கை நீட்ட. எதுக்கு? கை நீட்டடி. நீங்களும் கை நீட்டுறீங்க. ஜேகே, உங்கள் ஹேண்ட்ஸ் மேலே அவன் ஹேண்ட்ஸை வைக்கிறான். வயன், நான் இப்போ மட்டும் இல்லை, என்னோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் நான் உன்கிட்ட இப்படி தான் இருப்பேன். புரியுதா? ம். அப்போ ஓகேவா? ஓகேவா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாதடி, கண்ணை மூடிக்கோ அப்படின்னு ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சி உங்களோட பெட்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு லைட்ஸை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனும் லைட்டை ஆஃப் பண்ணுறான். ஓகே, ஐ திங்க் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். டாட்டா, பை பை குட்டீஸ், பை.